ஹலோ ஆல், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஜோன். நம்ம இன்றைக்கி என்ன சம்மரி பார்க்க போகிறோன்னா த மிஸ்டிக் ட்ரம் ரிட்டன் பை கேப்ரியல் ஒக்காரா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். He was born on 24 April 1921 and died on 25 March 2019. And he is a Nigerian poet and novelist. His notable work is The Voice. இந்த போயமை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1999. அண்ட் இதோட தீம் என்னென்னா ட்ரெடிஷன் வர்சஸ் மாடர்னிட்டி. ஓகேவா, இந்த ஹெட்டிங்கில் இருக்கிற த மிஸ்டிக் ட்ரம்முங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ட்ரெடிஷன். ஓகேவா, இப்போ நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த போயத்தோட ஸ்பீக்கர் யாருன்னா நம்மளோட கேப்ரியல் ஒக்காரா. ஓகேவா, ஃபஸ்ட் ஆன்ஸால் என்ன சொல்கிறாருன்னா இந்த மிஸ்டிக் ட்ரம்முங்கிறது அவருக்குள்ளேயே தான் இருக்குதான். லைக் ஏ ஹார்ட் பீட் மாதிரி அவருக்குள்ளேயே தான் இருக்குதான். சரியா, அந்த ட்ரம்மை அவர் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரியா, ஸோ அந்த பீட் பண்ணுறத அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த ரிவரில் இருக்கிற ஃபிஷ்ஷர்ஸ் அண்ட் லேண்டில் இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஓகே, இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த ட்ரம் சவுண்டு கேட்டதும் ஹியூமன் பீயிங்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபிஷ் எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்கல்ல. ஸோ அந்த ட்ரெடிஷனை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தான் இது ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக ஒரு கேர்ள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வெயிஸ்ட்டை சுற்றி லீவ்ஸால் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ட்ரீக்கு பின்னாடி ஹைட் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறாங்க. சரியா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹெட் ஷேக் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த கேர்ள் வெஸ்டர்ன் கல்ச்சரை ரெஃபர் பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரம்மை நல்லா ஃபாஸ்ட்டாக கண்டினியூஸாக பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த ரிதத்தை கேட்டவுடனே என்ன ஆகுதுன்னா இந்த டெத் பாடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுமே எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதையுமே அந்த கேர்ள் அந்த ட்ரீக்கு பின்னாடி இருக்கிறாள். ஸோ அவள் பார்த்துட்டு தான் இருக்கிறா அண்ட் அவள் ஹெட் ஷேக் பண்ணி ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறா. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக நம்ம ஆத்தர் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு பீட் பண்ணுறத. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா சன், மூன், ஸ்கை, ரிவர் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க ட்ரிகர் ஆகி தே ஸ்டார்டட் டு டான்ஸ். அவங்களுமே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ என்ன ஆகுது இந்த மனுஷங்களும் இந்த ஃபிஷ்ஷஸும் இருக்குல்ல. ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்கன்னா மனுஷங்க மாதிரியும் மனுஷங்க எல்லாம் ஃபிஷ்ஷஸ் மாதிரியும் சேஞ்ச் ஆகுறாங்க. சரியா, இதெல்லாமே திரும்பவும் அந்த கேர்ள் எல்லாத்தையுமே அந்த ட்ரீக்கு பிஹைண்டில் இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறா வித் ஏ ஸ்மைல். இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அவங்களோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை விட்டுக்கிட்டு அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்தோன்னா அதுக்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அதை தான் இது ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக கேப்ரியல் ஒக்காரா என்ன பண்ணுறாருன்னா அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, அதாவது ஒரு ஆளாக எதையுமே பண்ண முடியாது. ஸோ அவர் ட்ரம் பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ண உடனே இங்கே சேஞ்ச் ஆகினாங்கல்ல அந்த ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க எல்லாம் நார்மல் அவங்களோட இதுக்கே வராங்க. ட்ரீஸு, சன், மூன், ஸ்கை, ரிவர் இவங்க எல்லாருமே அவங்களோட பழைய இதுக்கே வராங்க. சரியா, நார்மலாக ஆகுறாங்க. அந்த கேர்ள் ட்ரீக்கு பிஹைண்டில் நின்று வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கால. ஸோ அவளுமே இப்போ சேஞ்ச் ஆகுறா. எப்படின்னா அவளோட ஃபீட் ரூட் மாதிரி மாறி அது தரைக்கு கீழே அந்த ரூட் போகும்ல. ஸோ அதை மாதிரி மாறுது. அவளோட ஹெட்டு லீவ்ஸால் கவர் ஆகுது. தென் அவளோட நோஸ்லேருந்து ஸ்மோக் வெளியே வருது. தென் அவளோட லிப்ஸ் எல்லாம் டார்க் ஆகுது. ஓகேவா, ஸோ அவள் எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணாலோ அது ஃபேட் ஆகி அவளோட லிப்ஸ் எல்லாம் டார்க் ஆகுது. ஓகேவா, அவளோட ஃபீட்டும் அவளோட ஹெட்டும் அவங்களோட கல்ச்சர், அதாவது நேச்சர் அவங்களோட கல்ச்சரை ரெஃபர் பண்ணுது. நோஸ் அண்ட் லிப்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகுதுல்ல. ஸோ வெஸ்டர்னர்ஸ் இங்கே வந்த பிறகு தான் அவங்களோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ரோ ஆச்சு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும் நேச்சரை ஸ்பாயில் பண்ணும். ஸோ அதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சரை ரெஃபர் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ட்ரம்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் இனிமேல் இந்த ட்ரம்மை நான் பீட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு. இவ்வளோதான் இந்த போயம். இந்த போயத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.